இமாம் அபூ ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ஆகிய 4 இமாம்களும் எப்படி தங்களுடைய ஓய்வையும் இன்பத்தையும் பதவியையும் விட இறை பாதைக்கே முக்கியத்துவம் வழங்கினார்கள் என்பதை இமாம் அபு ஹமீத் அல் கஸ்ஸாலி தன்னுடைய நூலில் விவரிக்கிறார். அந்த இமாம்களின் காலகட்டத்தில் உள்ள அரசர்களாலும் ஆளுநர்களாலும் கூட அவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. பேராசைகள் அவர்களின் உள்ளங்களை ஆக்கிரமிக்கவில்லை அல்லது அவர்களின் அறிவையோ நேரங்களையோ சிதறடிக்கவில்லை. அக்காலத்தில் மிகப்பெரிய கண்ணியமான பதவியாக கருதப்பட்ட நீதிமன்ற பதவியை ஏற்றுக்கொள்ளும்படி இமாம் அபூ ஹனீஃபாவிடம் ஒருமுறை வேண்டப்பட்டது. ஆனால் அவர் அதனை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். இறுதியில் அவர் சிறைச்சாலையில் மரணிக்க நேர்ந்தது. இமாம் மாலிக்கிற்கு 200 கசையடிகள் வழங்கப்பட்டன. நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டு செய்யப்படும் தலாக் நிகழாது என்று அவர் கூறியதற்காக அந்த கசையடிகளால் அவரது தோள்பட்டை இறங்கியது. இமாம் ஷாஃபிஈ தம் வாழ்க்கையின் பெரும்பகுதியை சிரமத்திலும் கஷ்டத்திலும் தான் கழித்தார். சட்டங்களை வெளிப்படுத்தும் பொருட்டு, அவற்றை தொகுக்கும் பொருட்டு தம் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் செலவு செய்தார். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அக்காலத்தில் மிகப்பெரிய பேரரசாக விளங்கிய அரசின் ஒரு நிலைப்பாட்டை எதிர்த்து நின்றார். சுன்னாவுக்கும் சரியான இஸ்லாமிய சிந்தனைக்கும் ஆதரவாக வாதாடினார். அதற்காக அவர் தண்டிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். இப்படி இந்த 4 இமாம்களில் ஒவ்வொருவரும் பெரும் அறிவு களஞ்சியங்களை விட்டு சென்றுள்ளனர். தற்காலத்தில் பெரும் அமைப்புகள், கல்வி நிறுவனங்களால் கூட அப்படி ஒரு பணியை இலகுவாக செய்துவிட முடியாது.